ஹே காய்ஸ், இன்றைக்கி ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு பம்ப்கின் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாட்டரை பாயில் பண்ணிட்டு அதில் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணுறதுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இன்றைக்கி நம்ம 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கோம். பாஸ்தாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதை குக் பண்ணுங்கள். அண்ட் சைடில் இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். அப்பப்போ பாயில் ஆகிற பாஸ்தாவை பார்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் 3லேருந்து 4 பல்லு பூண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம 1 கப் பம்ப்கின் எடுத்திருக்கோம். பம்ப்கினோட நேச்சரே அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ பாஸ்தாவும் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த பாஸ்தா இருக்கும். பம்ப்கினில் நிறைய வைட்டமின் ஏ இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. யூஸ்வலாக நம்ம கேரட் எடுத்துக்கோம், பட் பம்ப்கின்லேயும் நிறையவே வைட்டமின் ஏ இருக்குது. பம்ப்கின் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பம்ப்கின் குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம கூல் டவுன் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் பை நம்ம பாஸ்தாவும் குக் ஆகிடுச்சு. இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம இதில் 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாத திக் மில்காக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு திக்கான சாஸ் கிடைக்கும். அண்ட் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க, இல்லாட்டி லம்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு ஆட் பண்ணுறதுனால நமக்கு மில்கோட டேஸ்ட் எதுவும் தெரியாது. அண்ட் நம்மளோட சாஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிர் பண்ணாலும் அதில் கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ஒருக்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த ஒயிட் சாஸை நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருந்த பம்ப்கினோட ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கூல் டவுன் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. யூஸ்வலாக மிக்சரில் ஃபைனாக அரைக்காது. ஸோ இன்னொருக்க ஃபில்டர் பண்ணி நம்ம பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபில்டர் பண்ணதில் பார்த்தா தெரியும் கொஞ்சம் பம்ப்கின் நமக்கு இதில் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ சாஸை சீசனிங் பண்ணிடலாம். இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் எடுத்துக்கலாம். இந்த சாஸோட கொஞ்சம் பெப்பரும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பம்ப்கின் சாஸ் ரெடி. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பாஸ்தானாவே ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் சாப்பிட்ருப்போம். பட் இந்த பம்ப்கின் சாஸ் பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட கடைசியான இன்க்ரீடியன்ட் சீஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீமி அண்ட் டெலிஷியஸான பம்ப்கின் சாஸ் பாஸ்தா ரெடி. அண்ட் இதை ஒரு டிசர்ட் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பிடிச்ச டிஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் இது ஒரு பெஸ்ட்டான டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும். இன்னொரு பெஸ்ட் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன்.